என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று இரவை மட்டும் எப்படியேனும் கடந்து வந்துவிடு. நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தியினை இந்த தாயானவள் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். என் குழந்தையே, நான் அடையாளம் காண்பிக்கின்ற ஒருவரின் மூலமாக உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ நினைத்த காரியம் நடப்பதற்கான நேரம் இப்போது என்று நீ எதை நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ, நீ எதை என்னிடம் வேண்டிக் கொண்டிருந்தாயோ, நீ கேட்ட உதவியை செய்வதற்கு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாக ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, நாம் நினைத்தது கிடைத்து விடாதா, நாம் ஆசைப்பட்டது எல்லாம் அடைந்து விட மாட்டோமா என்று நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னவோ வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல விஷயங்கள் என் குழந்தைக்கு மனதிற்குள் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, நாளை உனக்கான நல்ல விஷயம் ஒன்று நான் சொல்கின்ற ஒருவரால் நடக்கப் போகிறது என்றால் இந்த நேரம் முதலில் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு வந்துவிட வேண்டும். நமக்கு உதவியை செய்ய போவதாக வாக்குறுதி கொடுத்திருப்பவர் நம் தாயானவள் அல்லவா? அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் அவள் நம்மை மீட்டெடுத்து விடுவாள் என்கின்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்க வேண்டும். என் தங்கமே, என் மீது உனக்கு இருக்கின்ற அந்த அளவில்லாத நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, எத்தனை நாள்தான் இப்படியே வாழ்க்கையை நாம் கடந்து செல்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்னும் எத்தனை நாள் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற விஷயங்களை பற்றி நீயும் கவலைப்பட்டு கொண்டிருப்பாய் என்று யோசிக்கிறாய் அல்லவா? எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு காலத்தை அம்மா நான் நாளைய விடியலில் உனக்கு தரப்போகின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சில உதவிகள் தேவைப்படுகின்றது. ஆனால் அதை யாரிடம் கேட்பது, எப்படி கேட்பது? அப்படியே நாம் கேட்டுவிட்டால் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்குமாம்? நம்மை அவமானப்படுத்தி விடுவார்களா? உதவியை செய்வதாக சொல்லிவிட்டு மறந்து விடுவார்களா? நமக்கு உதவியை தருவதாக தந்துவிட்டு அதன் பின் நம்மிடம் சொல்லி காட்டுவார்களா என்றெல்லாம் மனக்குழப்பம் உனக்குள் இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த மனக்குழப்பத்திற்கெல்லாம் ஒரு நல்ல விடையை நான் தருகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ ஆசைப்பட்டபடி உனக்கு நடக்கப் போகின்றது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய எதிர்கால தேவைகள் என்று என்னென்ன குறைபாடுகள் உனக்கு இருக்கின்றதோ அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் பூர்த்தியாக போகின்றது. என் தங்கமே, நான் அனுப்புகின்றவர் யார் என்று முதலில் உனக்கு சொல்கின்றேன். நாளை இப்படி ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் நிச்சயமாக என் குழந்தை, நீதான் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியசாலி என்பதனை புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுக்க போகின்றது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது ஆரம்பத்தில் இவையெல்லாம் உனக்கு ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த குழப்பங்கள் எல்லாம் நிரந்தரம் என்று நீ நினைத்து விட்டதுதான் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம். எல்லாமே முடியும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பதனை நீ அன்றே எண்ணி இருந்தால் இன்று உன் பின்னால் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்காது. சரி, எதுவாக இருந்தாலும் அவை நடந்து முடிந்ததல்லவா? பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டாய். இனி இவற்றையெல்லாம் தீர்த்துவிட வேண்டும் என்று அது உன்னால் முடியாத காரியம் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய்.
அதனால் என் பிள்ளையே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்து கொடுக்க வேண்டும், எதை எப்படி நடத்த வேண்டும் என்பதனை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த அம்மா உனக்கு சொல்கின்றேன். அதன்படி நீ நடந்து கொள். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு உதவிகளை செய்ய நாளை ஒருவரை நான் அனுப்புகின்றேன் என் தங்கமே. அவரிடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும் அல்லது வேறு ஏதேனும் உதவிகள் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்ப்பாயானால் நிச்சயமாக அவையெல்லாம் கிடைப்பதற்கு வழிவகைகள் இவைகளிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. அதாவது பணம் எங்கிருந்து உனக்கு கிடைக்கும் என்கின்ற வழியை காண்பித்து கொடுப்பார்கள். உனக்கான கஷ்டங்கள் தீர்வதற்கான சூழ்நிலை எதுவென்று உன் கண்முன்னே நிறுத்தி வைப்பார்கள். என் பிள்ளையே, நாளை உன்னை சந்திக்க வருகின்ற இவரினுடைய நெற்றியில் விபூதி இருக்கிறது என்றால் என் பிள்ளை அவர்களினுடைய வார்த்தைகள் உனக்கு மனநிறைவை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக நீ நாளை இவரிடத்திலிருந்து உதவிகளை எல்லாம் பெறத்தான் போகின்றாய் என் தங்கமே. உதவி என்பது இவர் கூறிய வார்த்தைகள் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கூட கொடுத்து விடலாம். அது மட்டுமல்லாமல் நீ அந்த நேரத்தில் குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைத்து விடலாம். இப்படி அவரிடமிருந்து உனக்கு ஆன நல்ல விஷயம் என்று நான் சொன்னது போல உன் மனதில் அமைதி கொண்டால் நாளைய விடியல் அது உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என் தங்கமே. எத்தனை விடியலைத்தான் அம்மா நானும் எதிர்கொள்கின்றேன். நீ எத்தனை சக்தி படைத்தவள். உன்னை நான் வணங்குகின்றேன். நீ நிச்சயமாக எனக்கு தீர்வை கொடுப்பாய் என்று நான் மனதார நம்பித்தானே ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். நீ சொல்வதை நான் நம்புகின்றேன். நாளைய விடியலில் எனக்கு உதவி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளை, என்னை பார்த்து சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே. நிச்சயமாக யார் ஒருவருக்கு இந்த தெய்வத்தினுடைய அன்பும் ஆசிகளும் முழுமையாக கிடைத்திருக்கின்றதோ அவர்களுக்கு நாளை நிச்சயமாக நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வருகின்றவரிடமிருந்து நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும். நெற்றியில் விபூதி அல்லது உன் கைகளில் துளசி இலையை கொடுக்கின்ற யாரேனும் ஒருவராக கூட இருக்கலாம். இந்த 2 அடையாளங்களில் ஒரு அடையாளத்தோடு நாளை நிச்சயமாக நீ சந்திக்கின்ற ஒருவர் உன்னுடைய எதிர்காலத்திற்கான ஒரு மிகப்பெரிய தீர்வினை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த எல்லா சூழ்நிலைகளும் என்னை உனக்கானதாக மாற்றிவிட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எல்லாமே உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது. என் அன்பினை பெற துடிக்கின்ற என் பிள்ளை, இந்த தாயானவளுடைய அன்பினை முழுமையாக பெற வேண்டும் என்று நினைக்கின்றாய். நிச்சயமாக நான் சொல்வதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போய் நிற்க என் குழந்தை ஒரு நாளும் முன்வராதே. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கென்று நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க தெய்வங்கள் இருக்கின்றது. நாம் தெய்வத்தின் மீதல்லவா நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தால்தானே நாம் பயப்பட வேண்டும். தெய்வத்தை நம்பிவிட்ட பிறகு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவசியமில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எல்லாவற்றுக்கும் மேலாக இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் வருமோ அல்லது சோதனைகள் வரும் என்று பயப்படாதே. நான் என்றும் உனக்கு காவலாக நிற்கின்றேன். என்றென்றைக்கும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் என்னுடைய கஷ்டங்களாக தூக்கி சுமக்கின்றேன். உனக்கு விரைவாக எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை நான் கொடுக்க போகின்றேன் என் குழந்தை. இனி நீ எப்பேற்பட்ட விஷயங்களை கண்டும் மனம் வருந்தி விடாதே. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறிவிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு நல்லதும்
இனி இந்த தாயானவளின் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நடக்கப் போகின்றது. நீ யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உனக்கான வாழ்க்கையை மட்டும் நீ சென்று கொண்டே இரு. இந்த தாயானவள் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் மனதார என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களை நீட்ட இந்த தாயானவள் ஓடோடி வந்து விடுவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.